எங்கள் டாக் எதுவுமே சாப்பிடலன்னு நாங்கள் ஆர்டர் பண்ணி அவனுக்கு நான்வெஜ் வாங்கி கொடுத்துருக்கோம். ஏன்னா குக் பண்ண முடியாது நைட் டைமில். ஸோ அதனால் நாங்கள் நான்வெஜ் குழம்பு மட்டும் ஆர்டர் பண்ணி சிக்கன் கிரேவி வாங்கி உங்களுக்காக குக் பண்ணி வச்சுருக்கோம். இந்த டாக்ஸ்லாம் சாப்பிடல. இந்த டாக் ஹிஸ்ட்ரி கேட்டிங்கன்னா, வேனில் நான் தான் ஏற்றி விட்டேன். ஆப்ரேஷன் பண்ணவும் அந்த வேக்சினேஷன் போடவும் நான் தான் ஏற்றி விட்டேன். ஏற்றி விட்டு எவ்வளோ நாள் ஆகுதுன்னா, ஜஸ்ட் இது 3rd வீக். இது 4th வீக். 3 வீக்ஸ் தான் ஆயிருக்கு. இது இன்னைக்கு 4th வீக். நான்வெஜ் சாப்பிடல. 2 டேஸாக சாப்பிடல. நான்வெஜ்லாம் முன்னாடி எப்படி சாப்பிடுவாங்கன்னா, நான் இன்னைக்கு வச்சதே இவனுக்கு கம்மி தான். 2-3 டைம்ஸ் நான் இவனுக்கு ஃபுட்டு நான் ஃபீட் பண்ணோம். அந்த அளவுக்கு இவன் சாப்பிடுவான். பக்கத்தில் வேறு எந்த டாக்கையும் சாப்பிடவும் விட மாட்டான். அந்த அளவுக்கு சாப்பிடுவான். இன்றைக்கி நான்வெஜ் சிக்கன் பீஸ் கண்ணு முன்னாடி இருந்தும் இவனால் சாப்பிட முடியல. 2 டேஸாக சார் சாப்பிடல மேடம். ஆனால் நேற்று நைட்டு நான் நேற்று புரட்டாசி அமாவாசை ஆனாலும் பரவாயில்ல, நம்ம சாப்பிடல, பசங்களுக்கு சாப்பிட 2 நாளாக சாப்பிடலையேன்னு நாங்கள் நான்வெஜ் வாங்கி கொடுத்தோம். அதுவுமே இவனும் சாப்பிடல. இவனும் ஆப்ரேஷன் பண்ண நான் ஆப்ரேஷன் பண்ண வேணான்னு தான் நினச்சோம். ஆனால் கவர்மெண்ட்டே இப்படி ஒரு ரூல் போட்டதுக்கப்புறம் நம்ம சரி, நம்ம அகெயின்ஸ்டாக நிற்கக்கூடாது, நம்ம அனிமல் லவர், டாக் லவர்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்லது எங்கே தடுத்து நிறுத்திடக்கூடாதுன்னு நாங்கள் தான் சப்போர்ட் பண்ணலான்னு சப்போர்ட் பண்ணி ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டோம். இவன் சாப்பிட்றதே இவனுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை, சும்மா தான் இவங்க சாப்பிட்டுட்ருக்காங்க. இவன் பேர் ஜிம்மி. இவன் நார்மல் சாப்பிட்ற வீடியோவும் நான் காட்டுறேன். நெக்ஸ்ட் டே மில்க் ரைஸ் வச்சேன். நான்வெஜ் சாப்பிடல, மில்க் பிடிக்கும், கர்டு பிடிக்கும், எதுவுமே எல்லாம் எந்த ரெஸ்பான்ஸே இல்லை இவங்களுக்கு. ஏன்னா 1 டைம் தான் நம்ம நான்வெஜ் ஃபீட் பண்ண முடியும் நைட் டைமில். டே டைமில் நான் என்ன பண்ண முடியும்? கர்ட் ரைஸ் இருந்தது, சாப்பிடல. படுக்கையாக தான் இருக்காங்க. நான் கூட நினச்சேன் வந்த புதுசில் இவங்க சரி ரெஸ்ட் எடுக்கட்டும், எப்படியும் ஒரு 2-3 மாதம் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு நினச்சா இவங்க ஆக்டிவிட்டியே இல்லை, இவ்வளோ டல்லாக இருக்காங்க. இவங்க இப்படி இருக்க டாக்ஸ் கிடையாது. இவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. எந்த இன்ஃபெக்ஷன் எதுவுமே இல்லை, நல்லா தான் இருந்தாங்க. இந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் இவங்களோட ஆக்டிவிட்டி எல்லாமே ரொம்ப டல்லாக, நார்மலாக ரெஸ்ட் எடுக்கிறது வேறு. இவங்களுக்கு நான் ஃபுட்டு ஃபீட் பண்ணியுமே இவங்க இப்படி தான் இருக்காங்க. இதுக்கு என்ன ப்ராப்ளம் எனக்கு தெரில. இதுக்கு என்ன சொல்யூஷன்? அவன் பாட்டுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை, ஏதோ தண்ணியை குடிச்சிட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போ இவ்வளோ ஸ்ட்ரே டாக்ஸை கேர் பண்ண ஆள் நாங்கள்லாம் இருந்துமே இவங்கள நான் எப்படி சேவ் பண்ணுறதுன்னு தெரில. இன்னும் மற்ற டாக்ஸ்லாம் நினச்சா ரொம்ப கவலையாக இருக்குது.